திருமணஞ்சேரிக்கு போனா தடபட்டு நிக்கிற கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அகஸ்தியர் அங்க இருந்து சிவபார்வதி கல்யாணம் கைலாசத்துல நடந்ததை நேரா பார்த்தாராம். அப்படின்னா அந்த காலத்திலேயே ஒரு டெலிவிஷன் எப்படி சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு டெய்லி என்ன நடக்கிறது குருட்சேத்திரன்னு சொல்றான் இல்லையா, அஸ்தினாபுரத்தில் உட்காந்துட்டு, அந்த மாதிரி ஒரு தொலை பார்வை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. தமிழ்நாட்டில் திருமணத்தலங்கள் பல இருக்கின்றன. திருமணத்தின் பெயரால் திருமணஞ்சேரி என்ற ஊரே உள்ளது. இமயத்தில் நடந்த சிவபார்வதி திருமணத்தை பொதிகை மலையில் இருந்து நேரடியாக பார்த்தவர் அகஸ்தியர். இங்கே இப்படி இருக்க, வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகைக்கு காரணமான ஹோலிகா என்பவளை வில்லியாகவும் திருமண தெய்வமாகவும் கொண்டாடுகின்றனர் மக்கள். பிரகல்லாதனின் தந்தையான இரண்யகசிபின் சகோதரி ஹோலிகா தீக்குள் நுழைந்தாலும் சுடாதபடியான போர்வை ஒன்றை வரமாக பெற்றிருந்தார். இரண்யனின் மகன் பிரகல்லாதன் தன் தந்தையை வணங்க மறுத்து திருமாலை வணங்கி வந்தான். கோபமடைந்த இரண்யகசிபு தன் சகோதரியிடம் பிரகல்லாதனுடன் நெருப்புக்குள் புகச் சொன்னான். கலங்காத பிரகல்லாதன் நாராயண நாமத்தை உச்சரித்தான். அப்பொழுது ஹோலிகாவின் மேல் இருந்த போர்வை விலகி பிரகல்லாதன் மேல் விழுந்தது. பிரகல்லாதன் தப்பினான். ஹோலிகா சாம்பலானாள். ஹோலிகாவின் மரணத்தை கொண்டாடினர் மக்கள். அவளது பெயரால் இந்த விழா ஹோலி எனப்பட்டதாக ஒரு வரலாறு. இவ்வகையில் அவள் வெள்ளியாக பார்க்கப்படுகிறாள். ஆனால் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் வசிக்கும் ஹோலிஸ் என்ற பிரிவைச் சேர்ந்த மக்கள் ஹோலிகாவை திருமண தெய்வமாக கொண்டாடுகின்றனர். இவளை ஹவுல் மாதா என்று அழைக்கின்றனர். பாக்குமரம் அல்லது மாமர தண்டை வெட்டி அதில் ஹோலிகாவின் உருவத்தை வடிவித்து நவ்வாரி என்னும் புடவை உடுத்தி நகைகள் அணிவித்து அலங்கரிக்கின்றனர். மலர்களை பிறை வடிவில் மாலையாக கட்டி சூட்டுகின்றனர். மணமகளைப் போல் ஹோலிகாவை அலங்கரிக்கின்றனர். அன்று வீடுகளில் இனிப்பு, பழங்கள், தேன் சேர்க்கப்பட்ட உணவு மற்றும் போலியும் தயாரிக்கப்படும். பூண்டும் வெங்காயமும் தவிர்த்து விடுவர். அந்த உணவை ஹோலிகாவுக்கு நைவேத்தியம் செய்கின்றனர். ஹோலி என்று நள்ளிரவில் அனைவரும் மகிழ்வுடன் நடனமாடுகின்றனர். விநாயகர் சதுர்த்திக்கு செய்யும் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பது போல ஹோலிகா சிலைக்கு தீ வைக்கும் சடங்கு நடக்கும். மண்பானைகளில் புனித நீர் சுமந்து வந்து ஹோலிகா சிலை மீது தெளிப்பார்கள். பெண்கள் 7 முறை சுற்றி வந்தபின் பசுஞ்சாணத்தால் தயாரிக்கப்பட்ட வரட்டியை மற்றும் மரக்கட்டைகளை சிலையின் சுற்றிலும் வைத்து நெருப்பு வைப்பார். யாரோப்பா? தலைமை பூசாரி. இதில் எழும் புகை சுற்று வட்டாரத்தில் உள்ள தீய சக்திகளையும் முன்னர் செய்த பாவங்களையும் விரட்டும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. சிலை எரிந்ததும் சாம்பலை எடுத்து வந்து வீடுகளிலும் மீன்பிடி பழகுகளிலும் தூவுவார்கள். இதனால் தொழில் செழிக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். ஹோலியில் இத்தனை புதுமைகள் இருப்பது ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது. எல்லாரும் சொல்வா, கல்யாணம் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குன்னா போய் திருமணஞ்சேரிக்கு போயிட்டு வா அப்படின்பா. சரி, திருமணஞ்சேரிக்கு போகலாம். திருமணஞ்சேரிக்கு போகிறதுக்கு முடியலை, ஒரு சௌகரியம் வரலன்னா நம்ம திருவையாறு ஐயாரப்பன் சன்னதி கிட்டக்க ஒரு திருமணஞ்சேரி ஒரு சிற்பமே செவுத்திலேயே இருக்கு, குடைவரையா இருக்கு. திருமணஞ்சேரிக்கு போகிறதுக்கு போல அங்கேயே நின்று பார்க்கலாம். அங்கே ஒரு பூஜை நடக்கும். ரொம்ப பேர் அது கிட்ட போகிறதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக நான் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு சொல்லி காமிச்சா அந்த இடத்த. அகஸ்திய முனிவர் இருக்காருங்க. கல்யாணம் ஆகாத வாழ்க்கைலாம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் முடிஞ்சா திருமணஞ்சேரி போயிட்டு வாங்குவோம். இப்போ இந்த ஹோலிகா தகனம், இந்த ஹோலி பண்டிகை பற்றி சொல்கிறதுக்கு கர்நாடகான்னு சொன்னோம் இல்லையா, பெங்களூரில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி டெம்பிள் ட்ரஸ்ட் இதில் வந்து இங்கே பிரம்ம ரதோஸ்தவா அண்ட் லக்ஷத்வீபஸ்வா அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறா. ரக்ஷாபந்தனம், துவஜாரோஹானம் அண்ட் கருடபாலி, சுதர்ஷன நரசிம்ம ஹோமம், ஆதித்ய ஹிருதய பாராயணம், ராமதாரக ஹோமம், திருக்கல்யாணம், லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பிரம்ம ரதோஸ்தவம், லக்ஷ தீபோஸ்தவம், மகா பூர்ணவுகி ஹோமம், வசந்தோஸ்தவம், புஷ்பயஜ்யம், சயனோஸ்தவம். எல்லாரும் நரசிம்மசாமி வேண்டிப்போம். லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாருக்கும் அருள் பாலிக்கட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்.
வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.